ஹை ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோல ஒரு குட்டி ப்ரமோவா பார்க்கலாம் வாங்க. சேது பார்த்தீங்கன்னா, அப்பத்தாவுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. "என்ன அப்பத்தா, என்னுடைய குழந்தை எப்படி இருக்கு? பெண் குழந்தை" அப்படின்றாங்க. "ஆண்டா நல்லா இருக்குன்னு" சொல்லிட்டு அப்பத்தா வீடியோ கால்ல சேதுவுக்கு காமிச்சுட்டு இருக்காங்க. சேது அந்த குழந்தைய பார்த்து ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அந்த ஆண் குழந்தைய காமிச்சுட்டு இருப்பாங்க. தமிழ் செல்வியும் அத அங்கிட்ட இருந்தே பார்த்துட்டு ரசிக்கிறாங்க. அந்த குழந்தை ஒவ்வொரு மூமெண்ட்டுமே பார்த்து. அதுக்கப்புறமா பார்த்து பேசிட்டு, "சரிங்க அப்பத்தா, இன்னும் 2 நாள் இருக்கு. ஞாயித்துக்கிழம ஆனா பெண் குழந்தை என்கிட்ட வந்துரணும். ஞாபகம் இருக்குல்ல?" அப்படின்றாங்க. "டேய் எல்லாம் ஞாபகம் இருக்குடா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. "சரி அப்பத்தா ஃபோன் வைக்கிறேன்னு" சொல்லிட்டு ஃபோன் வச்சுடுறாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து, "உங்க பேர எது சொல்லலாம் ஞாபகப்படுத்த தான் ஃபோன் பண்ணாங்களாமாச்சு" அப்படின்றாங்க. "ஏன்டி இப்ப சொல்றதுல போய் என்னடி தப்பாயிட போதுன்றாங்க." "அவன் ஏதோ சொன்னான் விடு" அப்படின்றாங்க. "ஆனா ஊர்க்காரங்க சொன்ன மாதிரி ஞாயித்துக்கிழம ஆனா குடுக்க வேண்டியது தானே பையன" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அவன் பையன குடுக்கணும், நீ பொண் குழந்தைய அவனுக்கு குடுக்கணும் அவ்வளோதான்" அப்படின்றாங்க. ஆனா எனக்கு அவர்கிட்ட குடுக்க 2 குழந்தையுமே குடுக்க விருப்பமே இல்லன்றாங்க. ஏதோ ஊர்க்காரங்க சொல்லிட்டாங்கன்ற அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் நான் பொறுமையாவே இருக்கேன்றாங்க. ஆனா எப்படிதான் உங்களாலலாம் இப்படி இருக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல அம்மாச்சின்றாங்க. ஏன்னா, எனக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லன்னு சொல்லுவாராம். டக்குனு வந்து குழந்தை மட்டும் வேணும்னு சொல்லுவாராம். குழந்தை மட்டும் எப்படி வேணும்னு சொல்லலாம்? இதெல்லாம் ரொம்பவே டூ மச் அம்மாச்சின்றாங்க. "இங்க பாருடி, என்னதான் உங்களுக்குள்ள 1000 சண்டைகள் இருக்கட்டும். அதுக்காக குழந்தையோட விஷயத்துல யாராச்சும் அப்படி பண்ணுவாங்களா? இங்க பாரு, யாரா இருந்தாலே அவ்வளோதான்டின்றாங்க. நீயும் அப்படிதான், அவனும் அப்படிதான். குழந்தையோட விஷயம் வந்தா எல்லாருமே ஒத்து போவாங்க. ஏன் இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க கூட ஒண்ணு சேர வாய்ப்பு இருக்கு." "வாய்ப்பே இல்ல. ஒண்ணு சேரதா நாங்களா? வாய்ப்பே இல்ல. என்னைக்கும் நாங்க ஒண்ணு சேர மாட்டோம்." அப்படின்ற மாரி தமிழ் செல்வி சொல்லிட்டு இருக்காங்க. "அது கடவுள் முடிவெடுக்கிறதுடி, நீங்க முடிவெடுக்கிறதில்ல. கடவுளாய் ஒரு முடிவெடுப்பாரு. அன்னைக்கு எல்லாம் நடக்கும்ன்ற" மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஒரு மாதிரி வந்து தமிழ் செல்வி ஒரு மாரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்பத்தா சொன்னத கேட்டுட்டு. இங்க சேதுவும் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைய வந்து விளையாட்டு காமிச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இதோட இந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க. தேங்க் யூ.